வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதின்றது தமிழ்நாட்டில் முதல் தொகுதியாகும். மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி 12,618 ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சியில் முதல் ஊராட்சின்னு சொல்லப்படுகிற எகுமதுரை ஊராட்சியில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இந்த ஊராட்சியில் சில தினங்களாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பரவிட்டு வருது. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீ பிரியாவும் அவரோட கணவர் டிசி மகேந்திரனும் சேர்ந்து பண்ணை அடிமை முறையை பின்பற்றுவதாகவும் அப்புறம் அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. இந்த சம்பவத்தில் கும்மிடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏவும் சேர்த்து தான் பேசப்படுது. இதை பற்றி நம்ம ஊர் மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையாக போய்ன்ட்டு கள நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டிலே முதல் ஊராட்சி ஆரம்பிக்கிற இடம் இதுதாங்க, எகுமதுரை. ஊருக்குள்ளே போகும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை தான் தோணுது. இவர் தான் டிசி மகேந்திரன். இவரை பற்றி தான் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்குங்க. அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காகவும் அப்புறம் பட்டியலின மக்களை அடிமையாக நடத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஊர் மக்கள்கிட்ட வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டோம். நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம கேட்டு விசாரிக்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா? தெரியுது. இதில் இங்கே அடிமையாக இருக்கிற மாதிரியே, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அவங்க ஒரு இங்கே எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்காக நாங்கள் போகிறோன்ற மாதிரி, அதாவது நான் ஒரு தனிப்பட்ட நபராக நான் செயல்படுற மாதிரி, மற்றவங்களை எல்லோரும் கொத்தாடிமை. இங்கே யாருமே அப்படி இன்றைக்கி ஒரு குடிசை வீடு இல்லை. இந்த வீடு இந்த கிராமத்தில் இந்த காலனி எப்போவுமே ஒரு ஊரும் காலனி ஆனந்தம் பேர். ஒரு கூழ் ஊற்றினாலும் சரி, ஒரு திருவிழா பண்ணாலும் சரி, காலனி யாரும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வரும். இது வரைக்கும் அந்த வேறுபாடே இல்லை. எவ்வளோ நம்ம காலனிக்கே அவங்களுடைய இடமே இந்த மையசார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற வாழ்கிற இடமெல்லாம் காலனிலாம் அவங்களுக்கு தான். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும். இப்போ வேறுபாடு பண்ணி எங்களே கொச்சிப்படுத்துகிற மாதிரியாகவும், நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க முட்டாள்தன்மையாகவும், நாங்களும் அடிமை மாதிரியாகவும், எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆள் தெரியாத ஸ்ரீசெட்டி கம்பெனி பக்கத்தில் எல்லா மக்களும் போயிட்டு கரெக்டாக வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட போயிட்டு நல்லா வேலை செய்து இன்றைக்கி எல்லாம் நிம்மதியாக நல்லா இருக்காங்க. எல்லாம் ஒத்துழைப்பும் எங்களுக்கு ஒரு வேறுபாடு எல்லாம் இந்த வரைக்கும் வாழறோம். இப்போதைக்கு இப்போ எல்லாருமே எங்களையே கொச்சிப்படுத்துகிற அளவுக்கெல்லாம் பேட்டியை கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஒரு தீண்டாமை சோறு இருந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டாமை சோறு இங்கே கிடையாது. இங்கே இல்லை. இது தோக்கமூரில் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த காலனி நண்டை ஊருக்கும் காலனிக்கு இடையில ஒரு கோயிலுக்கு போட்டிருந்தாங்க. அது இங்கே தீண்டாமை சோறு அங்கே நடந்தது போய் இந்த ஊரில் இல்லை. அந்த ஊரில் நடந்தது இங்கே கிடையாது. இங்கே வந்த மாதிரி தான் அவங்க அந்த வீடியோவில் சொல்லி இல்லை இங்கே அது இல்லை. இங்கே நம்ம தீண்டாமை சோறு நம்ம ஊரில் இந்த வரவே இல்லை. இந்த தீண்டாமை இது அது எவ்வளோ காலமாக இருக்கிறோம். இது மாதிரியே வேறுபாடெல்லாம் கிடையாது. இது மாதிரிலாம் இல்லை. எதனால் இது எப்படி ஆரம்பிச்சு இந்த வீடியோ பரவிச்சு எதனால பண்ணாங்க? இது அங்கே ஒரு லேண்ட் விஷயமா நம்ம அந்த தம்பி போயிருக்காரு. அங்கே போகும்போது அங்கே என்ன இது நடந்தது என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேக்க வரும்போது தெரியும் அங்கே ஏதோ ஒரு அடிதடி நடந்திருக்குது. அதிலிருந்து போயிட்டு இதுலேருந்து பிரச்சனை உருவாக்கின்னு இருக்காங்க. இது என்னடானாக்கா அந்த தம்பி இந்த எலெக்ஷன் அந்த உள்ள மகேந்திரன் அப்பத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு இது இவங்க அவங்க அந்த எலெக்ஷனில் இருக்கும்போது அப்போ பிரச்சனை தொடர்ந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்போ எல்லாருமே இழுத்து எங்களெல்லாம் டைவர்ட் பண்ணி இப்போ எங்களுக்கு நமக்கு ஆகாத மாதிரி இது மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு அப்போதுலேருந்து எலெக்ஷன் முன்னாடி அவங்க பதவியில் இருக்கும்போது இதெல்லாம் சொல்லல. பதவி முடிஞ்ச அப்புறம் தான் இந்த பிரச்சனை. அதுக்கு முன்ன அதெல்லாம் ஒன்றுமே இந்த ஊரில் யாரும் செவரும் கட்டுறது கிடையாது. பக்கத்து ஊர் தான். அதுக்கு வருது சரி. நாங்களும் பறையம் தான், இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் பறையம் உங்களை எதனா கேட்டோமா? இல்லை பறையனுக்கு நான் செஞ்சேன். இல்லை சார் நான் கேட்குறேன் சார். அவங்கள பறையனுக்கு நான் செஞ்சா, இந்த குழந்தைக்கு எதனா செஞ்சா, இல்லை ஆட்டோ 500 ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க போகிறானுங்க. அவங்களுக்கு எதாவது நீ உதவி பண்ணியா? இதேச்சா இதுதானே அவருக்கான நாங்கள் எங்கே பண்ணலாம்? எங்கள் அப்பா காலத்துலேருந்து என் பாட்டு காலத்துலேருந்து அவங்க கிட்ட தான் நாங்கள் உழைச்சிக்கிறோம். அவங்க கிட்ட தான் இது பண்ணிக்கிறோம். எதுனா ஒரு அண்ணன் தம்பின்னா கூட சரி, எங்களுக்கு நல்லது கெடுத்து அவர் தான் பார்க்குறாரு. அண்ணன் தம்பி பழகுறாரு. இப்போ ஒரு வீடியோ பரவிட்டு இருக்குல்ல லிங்க் மூலமா யூடியூப்ல, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க முழுசா பாத்தீங்களா? மனசு உருக்குது. நான் அதை பார்த்த உடனே எங்களுக்கு அவர் அந்த மாதிரி பட்டவரே கிடையாது. நான் எவ்வளவு சின்ன பொண்ணு, நான் அவர் ஐயான்னு கூட முடியுமா? நான் அண்ணான் தான் கூப்பிடுவேன். இடுப்புல துண்டு கட்டின்னு வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அவர் எப்படி கூப்பிடுவாரு நாங்களும் அப்படிதான் கூப்பிடுவோம். எங்களுக்கு இந்த ஊர்ல ஒத்துமை பல ஊர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க தவிர கடவுள் மாதிரி தான் எங்களுக்கு அவரு. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவுவாரு. இப்ப குழந்தைக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் கூட காசு கொடுக்குற ஒரே ஆள்
அவர் தானே எங்களுக்கு. அந்த மாதிரி யாருமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டுல மட்டும் தான் பச்சைங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஒவ்வொரு சேர்லையுமே ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொருத்தருமே படிச்சிருக்காங்க. படிக்காத முட்டாள இந்த ஊர்ல யாருமே கிடையாது. யாரும் நீங்க வேணா ஒவ்வொரு சர்டிபிகேட் கூட செக் பண்ணி பாருங்க. எல்லா வீட்லயுமே படிச்ச பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில தான் பிரச்சனை தவிர தனிப்பட்ட முறையில மட்டும்தான் பிரச்சனை. ஊர் பிரச்சனையை ஆக்கணும்னு அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா தனிப்பட்ட முறை பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. எங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து இடுப்புல துண்டு கட்டிக்கணும் சொல்லுங்க, அப்படி எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அண்ணா வாங்கினா அண்ணா அப்படிதான் பேசுவோம். நலத்திட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சந்து வழியை வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து கிராம பஞ்சாயத்தில் வந்து 4 பில்டிங்கு எந்த இடத்துல அந்த மாதிரி கிராமத்தில் பஞ்சாயத்தில் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்ததே கிடையாது. எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற மாதிரி பில்டிங் எந்த கிராமத்துலையும் கிடையாது. ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஜாதி வரின்றதை கிடையாது. யாருக்கும் நாங்கள் பயந்து வாயில கை குமாட போட்டு நாங்கள் வாயில வீடியோ ஃபுல்லாக நாங்களும் பார்த்தோம் சார். அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் தான். ஒன்று கூட அதில் உண்மை கிடையாது. இன்னும் பேரையும் நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் இருக்கோம். இதே நாங்கள் கூட எல்லோரும் படிச்சிருக்கோம். அவங்க தான் எஜுகேட் ஃபேமிலி. நாங்கள் தான் இந்த ஊர்லேயே எஜுகேட் ஃபேமிலி பண்ணுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எஜுகேட் இருக்காங்க. இங்கே எல்லோரும் டபுள் டிகிரி வாங்கினவங்க தான் இருக்காங்க. இங்கே படிக்காத யாருமே இல்லை. அவங்க வீடு தான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. எல்லாருமே படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நாளும் தெரியும். ஏன்னா நாங்கள் இன்னும் பேரும் போயிட்டு கை கட்டிட்டு துண்டு இடுப்பில் கட்டிட்டு பதில் சொன்னவங்க கிடையாது. அவங்களோட அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் பழகும். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் எங்களை கூப்பிடாம அவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் அவங்கள கூப்பிடாம செய்ய மாட்டோம். ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பார். அவரே வருவார். நாங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் வருவார். என்னடா விஷயம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எங்களை வந்து கேட்பாரு. கண்ட நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவார் அந்த மனுஷன். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ வந்து நிலம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஏக்கர்ன்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி 150 சொல்கிறாங்க, ஒரு வாட்டி 20 சொல்கிறாங்க. உண்மையாகவே புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காரா? இப்போ அவங்க புறம்போக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கணும்னு அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட வந்து அவங்க அப்பா காலத்துல இருந்தே வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கு இப்போ சடனா வந்து இப்போ எங்க ஊரை எடுத்துக்கோங்க. எங்க ஊரை சுத்தி ஒரு 500 ஏக்கர் இருக்கு. 500 ஏக்கர் ஆக்கிரமிச்சா இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எங்க ஊரை சுத்தி என்ன நிலம் இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்க போவாங்க? சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்களாம் எங்க போவாங்க? இவங்களோட நிலத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவங்களோட நிலத்துல தான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நான் நிக்கிற இடம் கூட அவங்க கொடுத்த இடம் தான் ஃபுல்லாவே. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஆக்கிரமிக்கணும்? இது ஒரு பொருளையே இல்லையா? புரியுது. இது ஒரு எதுக்குன்னா இப்போ எதுக்காக இது வச்சாங்க ஆக்கிரமிப்பு? அப்புறம் இந்த மாதிரி கொத்தடிமைகளா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்லியிருப்பீங்க, நீங்க கேட்டீங்க. ஆமா, நான் கேட்டேன். தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக 2019 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு. சரிங்களா? எல்லா பஞ்சாயத்துக்கும் வச்சாங்க. 2019 எலெக்ஷன் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நின்னாங்க. இப்போ நீங்க நான் ஆப்போசிட் நிற்கிறோம். சரிங்களா? நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன். அது உன் கையில் இருக்கு, என் கையில் இருக்கு. மக்கள் யாரு வேட்பாளர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது அவங்க கையில் இருக்கு. அது அவங்க தேர்ந்தெடுத்து போயிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நான் தோத்துட்டேன்னு வச்சிங்களேன், நான் உங்க மேல வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு குற்ற உணர்ச்சி வந்ததுனால அந்த ஒரு பழி வந்து இப்போ 5 வருஷமா வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஊராட்சி மன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சு வின் பண்ணி திருமதி ஸ்ரீபிரியா மகேந்திரன் அவர்கள் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க எகமதுரை ஊராட்சி. இன்னைக்கு வந்து டிசம்பர் 5 வந்து ஆட்சிகளை முடிவடையுது. சரிங்களா? டிசம்பர் 5 ஆட்சிகளை முடிவடையுது. பதவி இறப்பு விழான்னு சொல்லிட்டு 6ஆம் தேதி வந்து நம்ம நடத்தினாங்க. அதுக்கான பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மதிப்பிலான செலவு அவங்க பண்ணி வந்து நம்மளுடைய கிராம தூய்மையாளர்கள், சரிங்களா, அவங்களுக்கு எல்லாமே வந்து 1 லட்ச ரூபா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணி கொடுத்தாங்க 1 லட்ச ரூபாய்க்கு? ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே தலித்துன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையும் வந்து உருவாயிருக்கு. நாங்கள் எல்லாமே தலித்து தான். அதில் வந்து எந்த ஒரு ஆட்சி பண்ணியும் கிடையாது. சரிங்களா? தலித்துன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னா போல உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா மக்களையும் உள்ள எடுக்கணும்? புரியுதுங்களா? இல்லை, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொய் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போது பொய் வழக்கு போடணுன்றதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் திரட்டலாம். சரிங்களா? இதே ஜனங்கள் தான் அன்றைக்கி வந்து உண்மையாக நடந்ததுனால தான் போனாங்க. இந்த கிராம மக்களும் போயிட்டு, தலித்து மக்களும் சரி, உள்ள ஊர் மக்களும் சரி, எல்லாமே போயிட்டு தான் வந்து அந்த வழக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. நீங்கள் வேணும்னா F3 போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பக்கம் போயிட்டு கேட்டு பாருங்க. இது போல எகமதுரை ஊராட்சியிலிருந்து தலித்து மக்கள் வந்து யார் மேலே கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. அவங்களே உங்களுக்கு கிளியராட்டி சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிடும் மேக்ஸிமம். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ எங்கள் ஊரை சுற்றி ஒரு 150 கம்பெனி இருக்குது. 150 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. எனக்கு வந்து 30,000 சம்பளத்தில் நான் வேலைக்கு போகிறேன். நான் கொத்தடிமையாவோ அவங்ககிட்ட பண்ணியாலவோ நான் வேலை செய்யலை. சரிங்களா? ஆனால் எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டு போய் நாடுற ஒரு ஆள் வந்து மகேந்திரன் மட்டும்தான். TC மகேந்திரன் அவர்கள் தான். எதுக்கு போகிறோன்னா, இந்த ஊரில் வந்து எல்லாமே ஏழைப்பட்ட ஜனங்கள் தான்.
சரிங்களா. நம்மளுக்கு உதவி பண்ணுற ஒரு ஆள் அவர் மட்டும்தான். அவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்லும்போது அவரால் முடியும் போது பண்ணுவார், முடியலன்னா அது கொஞ்சம் டைம் கேட்டு அதுக்கு பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி எல்லா ஜனங்களுக்கு வந்து நல்லதான் பண்ணாரே தவிர யாருக்கும் கெடுதல் பண்ணல. இப்போ நீங்கள் கேமரா வேணுமானா பாருங்கள், இந்த ஊரை கொஞ்சம் சுற்றி பாருங்கள். இப்போ எங்கன்னா ஒரு குடிசை வீடு காட்டுங்க, இது வரைக்கும் ஒரு குடிசை வீடு காட்டுங்களேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95% வந்து எல்லாருக்கும் வந்து கட்டிட வீடு தான். சரிங்களா. அது கலைஞர் பீரியடில் இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா பீரியடில் இருக்கட்டும், ஸோ அவங்க மூலிமா தான் எங்கள் எல்லாருக்குமே வீடு வாங்கி கொடுத்தாங்க. சரிங்களா. ப்ளஸ்ஸு இது போல் வந்து நம்ம நிலம் ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. அவங்களுடைய ஒரு பொருளை கழிப்பு விட்டுருக்காங்க. சரிங்களா. இப்போ மக்கள் எல்லாம் கொதிச்சுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றதுனால எங்களையும் இழுக்கிறாங்க. உங்கள் பிரச்சனைக்கு எங்களையும் இழுக்கிறீங்க. சரிங்களா. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கொதிச்சு அது இப்போ நம்மளால் டேரெக்டாக போய் பேசும்போது வந்து வேறு மாதிரி பிரச்சனையாக போகும். சரிங்களா. நீங்கள் எங்கேருந்தோ வந்திருக்கீங்க, எங்களுக்கும் தெரியாது, வந்து நீங்கள் வந்து பார்த்து கேட்குறீங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யார்ட்டையுமே சொல்லவும் கிடையாது, இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஆல்ரெடி அவங்க தான் 150 ஏக்கரா இருந்தாங்க. நாங்கள் தான் அவங்க வேலை நாங்கள் தான் அவங்களோட சேர்த்து தான் சேர்ந்தோம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தங்காலத்தும் சேர்த்துருந்தோம். அவங்களோட பாட்டங்காலத்துலேருந்து தான் அவங்களோட தான் இருந்தோம். அவங்களோட போய்ச்சி வாழ்ந்தவங்க தான் நாங்கள் கூட. ஆனால் அவங்க வந்து சொத்துக்காக பால் அந்த மாதிரி சொத்துக்காக பால் இருந்தாக்கா இப்போ லைப்ரரி ஆகட்டும், இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே ஊர் கிராமம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான். இப்போ எங்கள் வீட்டு மேனிங் ஃபுல்லாக அவங்க வீட்டு நிலம் தான். எல்லாம் இந்த வீட்டு மேனிங் ஃபுல்லாக இப்போ அவங்க வீடு கட்டிங்கிற நிலம் கூட அவங்க விட்ட நிலம் தான். யார் விட்ட நிலம்? தலைவர் விட்ட நிலம் தான். எங்களது கிடையாது. எங்களது வந்து இது வரைக்கும் தான் காலனி. இது வரைக்கும் தான் காலனி. இது வரைக்கும் தான் காலனி. இதுதான் காலனி. இது ஃபுல்லாக அவங்க நிலம் தான். ஃபுல்லாக அவங்களுக்கு தான். பாத்தீங்களா, நீ அவங்களுக்கு தான் இந்த நிலம் எல்லாமே அவங்களுக்கு தான். இப்போ தெரியுமா அவங்க பேர்ல தான் இருக்குது. அவங்க தான் வச்சுருந்தாங்க. இப்போ தெரியுமா அவங்க பேர்ல தான் இருக்குது. அதுக்கு பதில் வந்து அவங்களுக்கு ஊர் ஒதுக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. அந்த இடத்தையுமே நாங்க தான் இப்போதைக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறோம். அதுவும் நாங்க தான் ஆக்கிரமிச்சிருக்கோம். அவங்களுக்காக இதை கொடுத்ததுனால அவங்களுக்காக ஒரு பங்கு கொடுத்துட்டோம். ஆனாலும் அதே நாங்க தான் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கிறோம். இப்போ தெரியுமே எகுமதிக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு சார். இங்க வந்து எகுமதிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சுத்து கிராமத்தை கூட நீங்க போய் கேட்டு பாருங்க. எகுமதிலன்றது 5 வருஷம் ஒரு வாட்டி ஜாத்திரை நடக்கும். சித்திரை மாசம்னா கூழ் ஊற்றுவோம், பொங்கல் வைப்போம், எவ்வளோ நடக்குது. ஆனா ஊரும் காலனியும் ஒன்னா சேர்ந்து தான் பண்ணுவோம். நாங்க எப்பவுமே ஊரு காலனியும் ஒன்னா சேர்ந்து தான் ஒத்துமையா தான் பண்ணுவோம். எல்லாமே வந்து நாங்க வந்து ஊரோ காலனியோ பிரிச்சு பண்ண மாட்டோம். கூழ் ஊத்துறோமா, ஊரும் வருவாங்க, காலனி வருவாங்க, ஒரு இடத்துல உட்காருவோம். எப்போ கூழ் ஊத்தலாம், எப்போ பண்ணலாம், ஒன்னா பேசுவோம். பேசிட்டு அப்புறமா தான் எல்லாருமே முடிவு பண்ணி தான் எல்லாம் ஒன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்க அந்த இதுவே நடத்துவோம். நாங்க இது மாதிரி எங்களுக்குள்ள பாகுபாடே கிடையாது. நாங்க அந்த ஜாதி இந்த ஜாதி எங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னதும் கிடையாது. அது மாதிரி சொல்ற ஆளுங்களும் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் ஆரம்பாக்கம் வந்து எகுமதி கிராமத்தில் சுபா முனுசாமி என்ற அளித்துள்ள புகாருக்கும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கும் அதற்கும் இதற்கும் இந்த டிராவல்ஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எகுமதியில் வசிக்கும் ஸ்ரீபிரியா தலைவர் ஸ்ரீபிரியா மகேந்திரன் அவர்களுக்கும் அவங்க ஜாதி புகார் அவர்கள் மீது ஜாதி புகார் அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே இனத்தை சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நாங்களும். இது மூலமாக என்ன தெரிவிக்கிறோன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் அடிமைத்தனமோ இல்லை அவங்க எங்களை அடிமையாவோ இல்லை எங்களை வந்து அவங்க கட்டுக்குள்ளேயோ எதுவும் வைத்தில்லை. நாங்களும் அவங்களும் அண்ணன் தம்பி மாறி எல்லாம் உறவுடன் தான் இருக்கிறோம். இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.